the word. Okay, thank you. See, good. See, என்னோட மெசேஜ் வந்து அப்படியே கனெக்டட் போயிட்டு இருக்கு. குழந்தையா இருக்கீங்க பேசினேன் 5ஆம் தேதி. அப்போ ஜெபம் பத்தி நான் பேசுறேன். ஜெபம் வந்து இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஜெபம் வந்து உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசுக்கு ஜெபம் முக்கியம்னா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம். அதனால இன்னைக்கு ஜெபம் பத்தி நாம பேச போறோம். சில காரியங்கள் உங்களுக்கு சில காரியங்கள் ஆண்டவருக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு. வசனங்கள் நீங்க பார்த்தா பயந்துருக்கீங்க. என்ன பாருங்களே, ஒரு வசனம் இருக்கு, சபை கூடுதல் விட்டு விடாதீங்க. சிலர் விட்டு விட்டாங்க, ஆனா நீங்க விடாதீங்க. ஏன்னா கடைசி நாளில அநேக பேருக்கு சபை வர்றதுக்கு விட்டு விடுவாங்க. அப்போ ஆன்லைன்ல மெசேஜ் இருக்கு, நான் கேட்டுருவோம் ஏன் சர்ச்சுக்கு போகணும். ஆனா நிறைய காரியங்கள் சொல்லி கொடுக்க போறேன் இன்னைக்கு. ஓகே, நான் ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆண்டவர் சொன்னாரு, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கு பின்னால வர வேண்டாம், கர்த்தர் உனக்கு செய்தது போய் மற்ற ஆண்களுக்கு சொல்லு. அப்ப அவர் போய் எத்தனை பேர் சொன்னாரு? 10 ஊர்ல போய் சொன்னார் கர்த்தர் என்ன செய்தது. அப்போ 10 ஊர்ல என்ன, பஸ் இல்ல, லோரி இல்ல, ஒண்ணும் இல்ல, நடந்து போய் 10 ஊர்ல சொன்ன. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ நீங்க செய்ய வேண்டியதுன்னா அடுத்த ட்ரிப்ல வந்து ஒரு பென்சிலு புக் எடுத்துருவாங்க. அதுல உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கீங்க உங்க வார்த்தையில எழுதிடுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தது எழுதிடுவாங்க. அதை பிறகு நிறைய பேர் நீங்க ஜபிக்கிறீங்க. எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இப்போ வந்து நம்ம வந்து சும்மா உட்காந்துட்டு உங்க 2 ஜபம் முடிஞ்சது. எப்படி ஜபிக்கணும் சொல்லி நான் சொல்லி கொடுக்க போறேன். அதனால புக்குல என்ன எழுதணும்? கர்த்தர் உங்களுக்கு செய்தது நீங்க சொல்லணும். என்ன செய்திருக்கிறாரு, சிலுவையில் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதுதான் நீங்க எழுதிட்டு வரணும். ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னைக்கு காலை வேளை நீங்க வந்த உடனே உங்களுக்கு இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க சொன்னேன். என்ன வசனம்னா மத்தேயு புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13 இருந்து 17 வரை இந்த 4 வசனத்தை நீங்க படிச்சீங்க. படிக்க சொன்ன உங்களுக்கு அப்ப படிக்க. ஓகே, நான் ரீட் பண்ணலாம். ஓகேயா, நீங்க எல்லாம் பைபிள் திறந்து பார்த்து ஒரு கேள்வி, இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அதுல கேள்வி வந்து அநேக ரகசியங்கள் அடைந்திருக்காங்க. ஓகே, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். 14 அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். 15 அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். 16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். என்ன தெரியுங்களா? asking you, you cannot understand. ஆண்டவர் வந்து லூக்கா புஸ்தகம் 24:45ல he had to open the understanding. மன கண்கள் திறந்த உடனே they saw Jesus. இயேசு அங்கே இருந்தாரு. அப்பதான் தெரியும், ஐயோ இயேசு இங்க இருந்தாரு, இயேசு இங்க இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மன கண்கள் கண்கள் திறந்தாதான், ஐயோ வசனம் அந்த இடத்துல இருக்கு. You can feel the presence of God and you can understand the word of God. Okay, சரி, நம்ம just put your hand on the head and say, God, open my understanding. I'm going to pray.
அன்புலே கர்த்தாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா, அந்த கால வேளையில அப்பா அநேக ரகசியங்கள் அந்த உங்களோட வசனத்தில் அடைந்திருக்கு அப்பா. ஐயா ஆண்டவரே, இந்த கால வேளையில நம்ம உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நம்முடைய மனக்கண்கள் திறந்து விடும் ஆண்டவரே. அந்த வசனங்கள் நமக்கு புரியணும் ஆண்டவரே. எல்லாம் அந்த கால பிசாசு இருக்கிறீங்களா இயேசு நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசப்பா, இந்த கால வேளையில நாம மட்டும் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெளி ஜெபிக்கிறேன். ஆமென். ஓகே, பிரதர் பீட்டர், நீங்க சொல்லுங்க. அந்த கேள்வி ஆண்டவர் ஏன் அந்த கேள்வி ஆண்டவர் கேட்டார்? என்ன நினைக்கிறீங்க? எதுபடி சரி சொன்னதான் நீங்க சொல்லுங்க. யாராவது ஏன் அந்த கேள்வி கேட்டாரு? அதான் நீங்க கேட்கணும். அதான் நான் சொன்னேன், நீங்க படிங்க, தியானிங்க. ஏன் அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில. வசனம் சொல்லுது, தேவன் உங்களுக்கு ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனை இதை தோன்றவும் இல்லை. யார் யார் நேசிக்கிறாங்களோ அவங்க ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு, தெரியுங்களா? ஆனா அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்போ எப்படி நீங்க பெற்றுக்கொள்ளணும்? அப்போ இவர் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா நான் சொல்றது? இப்படி யாரு? ஒரு கல்யாணம் வசனம் சொல்லுது, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை, அவருக்கு ஏற்ற துணை நான் ஏற்பாடு செய்வேன். பிள்ளை இல்லாதவருக்கு ஆண்டு சொல்வாரு, நீங்க நீங்க மல்லடி இருப்பது இல்லை, நீ கனி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கடவுள் எல்லாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா உங்க வாழ்க்கையில் யாரு? அதான் அந்த கேள்வி கேட்டாரு. அப்போ அந்த கேள்விக்கு ஒரு ஆள் தான் பதில் கொடுத்தாரு. பீட்டர் தான் பதில் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்புறம் ஆண்டவர் ஆண்டவர் என்ன சொன்னாரு? மாம்சமும் ரத்தமும் வெளிக்கொண்டவனுக்கு பரலோகத்திலே இந்த பிதா உங்க அந்த நீ ஜீவன தேவன் நீ செவிக்கிற. அப்போ ரெண்டு கூட்டம் சபைக்கு வந்து ரெண்டு கூட்டம் வர்றாங்க. அப்போ இந்த கூட்டம் 13வது கூட்டம் பாருங்க, பேதுரு கண்களுக்கு கடவுள் எப்படி இருக்காரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கிறாரு. ஆனா இவர் 13வது வசனம், சீஸ்களை நோக்கி குமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டாரு. பாருங்க, இது வந்து அஞ்சு கூட்டம் கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து அவர் புறஜாதிக்கு கேட்கல, கிறிஸ்தவர்கள் பத்தி என்ன நினைக்கிறாங்க. அப்போ பாருங்க என்ன சொன்னார்னா 13-14. அப்போ அதற்கு அவர் சில உண்மை யோவான் என்று, சிலர் எலியா என்று, சிலர் எரேமியா, சிலர் தீர்க்கதரிசி. அப்போ அவங்களுடைய கண்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. நான் 5வது கூட்டம் மறந்துட்டேன். ஒரு கூட்டம் இருக்கு, அவர் என்ன சொல்றாங்க? இயேசு வந்து தச்சனுடைய குமாரன். அப்போ உங்களுக்கு தச்சனுடைய குமாரன் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுங்க? உங்க வீட்டுல நாற்காலி உடஞ்சி போயிருந்தா அவர் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு, சரிதானே? அப்போ தீர்க்கதரிசி உங்களுக்கு என்ன சொல்லுவோம்? அவருக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாரு, நல்ல செய்தி சொல்வாரு, எப்படி செய்யுங்க தீர்க்கதரிசி. ஆனா உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை கொண்டு வர முடியாது, உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது, ஆபத்துல உங்களுக்கு தப்ப முடியாது. அப்ப புதிய ஏற்பாடுல வந்து பேதுரு சொன்னாரு, நீ ஜீவன தேவனுடைய குமாரன். புதிய ஏற்பாடுல வந்து அந்த ஜீவன தேவன் வந்து உங்களுக்கு அப்பாவா இருக்கிறாரு. எத்தனை பேரு போனா 5ஆம் தேதி நான் ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை பேரு அப்பா நீ கூப்பிடுறீங்க? 2 பேர் தான்.
நம்ம சபையில கை தூக்குனாங்க. ரெண்டு பேர். இஸ் யுவர் ஃபாதர். ரெண்டு பாகம் இருக்கு அவருக்கு. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவங்க அப்பா இருக்கிறார். வசனத்தை படிக்குமா? ஓகே, சி இஸ் யுவர் ஃபாதர். ஃபாதர் வந்து உங்க மேல அக்கறையா இருக்காரு. என் பிள்ளை கல்யாணம் ஆகாம இருக்கிறாரு, என் பிள்ளை வேலை இல்லாம இருக்கிறாரு. 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 17, 18. அவர் உங்களுடைய அப்பா. சீக்கிரமா படிங்க சார். அன்னைக்கு படிங்க சீக்கிரமா. ஆனபடியால் 6, 17, 18. ஆனபடியால் அசுத்தங்கள் தொடாதீங்க. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு ஓகே, அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, 18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 பாகம். அப்பா இருக்கிறாரு, அப்பாவா இருக்கிறாரு. சர்வ அப்பா உங்களுக்கு மாப்பிள்ளை கொடுக்கிறதுக்கு அப்பா என்ன செய்ய முடியும்? ஆப்பிள்ளை கடவுள் சொன்னாரு, ஆண்டவர் கல்லை எடுத்து ஒரு ஆபிரகாம் குமாரனை உண்டாக முடியும். ஒரு மாப்பிள்ளை கடவுள் வந்து ஒரு கல்லை எடுத்து சரி அவங்க மாப்பிள்ளை செய்ய முடியும். ஆனா அவங்க கண்ணுக்கு வந்து கடவுள் எப்படி இருக்காரு? தச்சோட குமாரன். அவங்க வீட்டுக்கு அவரு வீட்டுக்கு வந்தா கூட உடைச்சு அவர் ரிப்பேர் பண்ணிக்கிறார், திருப்பதரிசியா இருக்கிறாரு. ஒரு அப்போ கண்ணுக்கு மனசனா இருக்கிறாரு. அப்போ கடவுளுக்கு மனஸ்தாபம். He was very disappointed. எல்லாரும் வாயில எப்படி வரணும்னு எதிர்பார்த்திருந்தாரு. நீ ஜீவனே ஐயோ. See, God wants you and I to call him Father. அப்புறம் நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். இது உங்க வாழ்க்கையில நினைக்கி உங்களுக்கு என்ன இல்ல, கவலை இல்ல. பிள்ளைக்கு கவலை இல்ல, வேலைக்கு கவலை இல்ல, என்ன மாப்பிள்ளைக்கு கவலை இல்ல, ஒண்ணுக்கு கவலை இல்ல. அவரே என்ன ஆயத்தப்படி வச்சிருக்கிறாரு. ஆனா உங்க கண்ணுக்கு எப்படி இருக்காரு? மனுஷனா இருக்கிறாரு. அப்ப மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாது. அதனால கடவுளுக்கு மனஸ்தாபம். ஐயோ, என் பிள்ளைகள் ஏன் அப்படி இருக்கிறாங்க? 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சபையில உட்கார்ந்துட்டு போனாங்க. 5ஆம் தேதி என்ன பேசுனேன்? குழந்தையா இருக்கிறாங்க. நீங்க ஆல் திஸ் உட்கார்ந்துட்டு நீங்க டீச்சரா இருக்கணும், ஆண்களுக்கு போய் சொல்லி கொடுக்கணும். நீங்க குழந்தையா இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து அவங்க அப்பா. 2வது மனஸ்தாபம் என்ன தெரியுங்களா கடவுளுக்கு? என்ன 2வது மனஸ்தாபம்? நான் எழுதியிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல போடுறதுனால நம்ம வந்து ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 6, 7. ஓகே, என்ன செய்ய அவர் என்ன சொல்றாருன்னா, 2வது கர்த்தருக்கு மனஸ்தாபம். என்ன ஸ்தாபம்னா, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இந்த இருதயத்துக்கு விசனமா இருந்துச்சு. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில கேளுங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில ஜெனசிஸ் புஸ்தகத்தில ஜனங்கள் பார்த்து அவர் மனஸ்தாபம். ஓகே, மனஸ்தாபம். கர்த்தர் மனஸ்தாபம் பற்றி அவர் இருதயத்தில் விசனமா இருந்துச்சு. ஐயோ, ஏன் மனஸ்தாபப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு? அவர் கடவுள் ஏன் மனஸ்தாபம் பண்ணா? அவர் தான் ராஜாவே ராஜா, பரலோகத்தில் இருக்கிறாரு. ஏன் உங்களை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார் சொல்லுங்க? ஏன்? ஓகே, நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் தமிழ் எழுதியிருக்கிறேன் பாருங்க. சில சிருஷ்டியை சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுகிறார்கள். தெரியுமா? they not worship the creator, the creatures they are worshiping. அதுக்கு மனஸ்தாபப்பட்டாரு. எத்தனை ஆயிரம் பேருக்கு அவர் இருந்தார் தெரியுங்களா? 7 billion people. இந்தியாவில் போய் பாருங்க, என்ன worship பண்றாங்க? creature. மனுஷன் மேல் வச்சு பார்வைக்கு அவங்க எல்லாம் துதிக்கிறாங்க. ஏன்னா வாய் மனஸ்தாபப்பட்டார். ஏன்?
ஜனங்கள் வந்து எத்தனை கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனா கிரியேட்டர், they are not worshiping the creator. சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிப்பு தொழுது கொள்ள. அது எங்க இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. தெரியாத பாஸ்டர், படிச்சிருந்தா ரோமன் புஸ்தகம் எழுதுவீங்க. ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவனை அறிந்தும் தேவனை என்ன செய்யல? மகிமை கொடுத்தாமல் ஸ்தோத்திரியாம நான் இருதயத்துல என்ன வீணானார்கள். என்ன அவங்க சிந்தனை, கடவுள் இப்படி இருக்க முடியாது, இப்படி இருப்பாரு, வீண் சிந்தனையினால என்ன செஞ்சாங்க? உண்மையான கடவுள் தொழுது கொள்ளாம சிருஷ்டிப்பு கிரியேஷன் வொர்ஷிப்பிங். பட் கிரியேட்டர் பார்த்து சொல்றாரு, எத்தனை 1000 பேருக்கு நான் உயிரை கொடுத்தேன், ஆனா என்னை தொழுது கொள்ளாம என்ன செய்றாங்க? சிருஷ்டிப்பை தொழுது கொள்றாங்க. கிரியேஷனுக்கு பற்றி துதிச்சிருக்காங்க. கிரியேஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? What can creation do? சிருஷ்டிப்பு உங்களுக்கு என்ன செய்ய? ஒண்ணு செய்ய முடியாது. இதுதான் இரண்டாவது மனஸ்தாபம். ஓகே, அப்போ the subject நம்ம important subject நம்ம போவோம் இந்த இடத்துல. ஓகே, அப்போ முதலாவது 1 பேதுரு நீங்க எடுக்க வேண்டாம், நான் எழுதிருக்கிறேன், நான் சொல்லி போயிட்டேன். நீங்க எழுதுனா எழுதி கொடுங்க. 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நீங்கள், விழித்திருங்கள். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, be sober and vigilant. Be sober and vigilant. உங்களுடைய எதிரி சாத்தான் என்ன செய்யறாரு? சுற்றி பார்க்கிறாரு, யாரை முழுங்கலாமா. என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளைக்கு பிசாசு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் போறாரு உங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சுத்திட்டு வர்றாரு. யோபு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஆண்டவர் கேட்டாரு, பிசாசே நீங்க எங்க இருந்து வருகிறாய்? யோபு வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வர்றேன். ஏன்னா பிசாசு சில பேர் சொல்றாங்க, பிசாசு ஒரு காலம் இருப்பாரு. ஒரு நாள் பிசாசு பார்த்து சொல்றாரு, நான் உங்க தேடிக்கிட்டே இருக்கிறேன், நீ சுடுகாடுக்கு போனேன். அவர் சொல்ல, சுடுகாடுக்கு எனக்கு என்ன வேலை? கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கிறான், அங்க இருந்து தான் இந்த வேலை. உங்க ஏன் போறாரு தெரியுங்களா? உங்க வீட்டுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம்? மொத்த காரியத்தை அவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? பிசாசு இந்த 5 கூட்டம் ஏன் குழந்தையா இருக்கிறாங்க? ஏன் குழந்தை? நீங்க சொல்லுங்க, ஏன் குழந்தை? ரட்சிக்கப்பட்ட ஒரே நேரத்தில் எல்லாம் ரட்சிக்கப்படுறோம். ஆனா சில பேர் குழந்தையா இருக்கிறாங்க, சில பேர் வாழ்ந்துட்டாங்க. ஏன்? எழுதி கொள்ளுங்க ஒரு பேப்பர் பென்சில்ல. யோவான் புஸ்தகம் என்ன சார் 2 கொரிந்தியர் 4:4 என்ன சொல்றது? God of this world have blinded their eyes, they may not see the truth. இந்த உலகத்தை பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய கண்கள் குருடாக வைத்திருக்கிறாரே. இந்த வெளிச்சம் அவருக்கு படாத படிக்கு கண்கள் அவரு குருடாக வைத்திருக்கிறாரே. தெரியுங்களா? அப்ப கண்ணு குருடாக வைக்க அவருக்கு ஒரு வேலை என்ன? கண்ணு குருடாக வைக்கணும். உங்க கண்ணுக்கு இயேசு என்ன தெரியுங்களா ஒரு வேலை? இயேசு மெய்யான தேவன் நீங்க தெரிஞ்சு விட்டா என்ன நடக்கும்? சத்தியத்தை நீ அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதனால உங்களே என்னையே அவரு நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா என்ன செஞ்சிருக்காருன்னா உங்க கண்கள் குருடாக வைத்திருக்காரு, மன கண்கள் குருடாக வைத்திருக்காரு. வேதனை வசனம் படிச்சா உங்களுக்கு வேலைங்காது. கடவுளை பத்தி பேசினா நீங்க கடவுள் சரியா புரியாது. அதனாலதான் மண்கள் குருடாக வச்சிருக்காரு. அப்போ பிசாசு இருந்தா அந்த கூட்டம் ஏன் அந்த மாதிரி கூட்டம் 5 கூட்டம் ஏன் சொல்றாங்க? ஜெரமையா, தச்சனுடைய குமாரன் இலாய்ஷா, அப்புறம் தீர்க்கதரிசி. ஏன் கண்ணுங்க அப்படி தெரிஞ்சா நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில ஒரு நல்ல காரியம், ஒரு கல்யாணமா, நல்ல வேலையா,
கிடைக்கவே கிடைக்காது. You must know this truth. ஓகே, இந்த வசனங்கள் நாம வந்து படிக்க போறோம். வாங்க, we are going to read the scriptures. எல்லாம் you must open your Bible to the scriptures. ஓகே, இது ரொம்ப பிசாசு உன் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்யலன்னா, வாங்க மத்தேயு புத்தகம் 12வது அதிகாரம். நீங்க வசனத்தை எத்தனை வாட்டி நான் படிச்சிருக்கிறேன். ஆனா நான் திரும்பி படிக்கும் போது கண்கள் கடவுள் திறந்து விட்டார்கள். அநேக காரியங்கள் எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நான் 3 முக்கிய வசனத்தை நம்ம படிக்க போறோம். வாங்க, have you opened your Bible? Okay, you தமிழ்ல இங்கிலீஷ்ல எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு புத்தகம் 12வது அதிகாரம் 43, 44, 45 படிங்க சிஸ்டர். தயவு செய்து கேளுங்க, உங்க பைபிள் கூடாதீங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து உழைக்காதல் தேடியும் கண்டடையாமல் 44 நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்படாததாகவும் இருக்க கண்டு 45 திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஓகே, பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டோம். பாருங்க, இது வந்து உங்களோட வாழ்க்கை. நல்ல படத்தை பாருங்க, இதுதான் வாழ்க்கை. உங்க இருதயத்தில் யார் இருக்கிறாரு நல்லா பாத்துக்க. அவரு ஆதாம். ஆதாம் வந்து மீர் நடந்த உடனே பிசாசு என்ன செய்யறாரு, ஒவ்வொரு இருதயங்களும் குடியிருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், பாவம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, என்னாச்சு, நல்லா அந்த வெளிச்சம் வந்த உடனே எல்லா மிருகங்கள் எல்லாம் பொய்யாவி, திருட்டாவி, வேஸ்தனாவி எல்லாம் உள்ள இருந்து எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இங்க இருக்கிறாங்க வாசப்படியில படுத்திருக்காங்க. வாசப்படியில நீ ஆண்டவர் சொன்னாரு, நீ நன்மை செஞ்சா மேன்மை இல்லையா? நன்மை செஞ்சா மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யலாட்டி பாவம் வாசப்படியில படுத்திருக்கே நினைக்காதீங்க. பாவம் ரொம்ப தூரத்துல இருக்கே நினைக்காதீங்க. உங்க வீட்டு பக்கத்துல படுத்திருக்கு. ஏன்னா அப்போ இந்த 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 பிசாசுகள் என்ன செய்யறாங்கன்னா, என்ன சொன்னாரு பிசாசு, என்ன சொன்னாரு கேளுங்க, என்ன சொன்னாரு, 44 படிங்க சிஸ்டர். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி கேளுங்க. நான் விட்டு வந்த வீடு, யாரு வீடு? நான் விட்டு வந்த வீடு. அவரு ஒரிஜினல் ஓனர் வாஸ் தி பிசாஸ், ஒரிஜினல் ஓனர். நான் விட்டு வந்த வீடு. அப்புறம் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்படாதவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு. ரெண்டாவது காரியத்துக்கு நம்ம அவர் உங்க வீட்டுக்கு ஏன் வர்றாரு தெரியுங்களா? ஏன் வர்றாரு தெரியுமா? வீட்டுக்கு வந்து பார்க்கிறாரு என் வீடு எப்படி இருக்கு. அப்போ வீட்டுல ஜபம், துதி, தேவ வசனம் நெருப்பு எரிஞ்சிருந்தா வீட்டுக்கு வந்து வருமா? வராது. அப்போ இப்போ 7 மாசம் அநேக வீட்டு கோசமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது எவ்வளவு ஜெபிக்கிறாங்க, எவ்வளவு வசனத்தை படிக்கிறாங்க, தெரியுதா? எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கூடுறாரு. உங்களுக்கு தெரியாதுயா, உங்களுக்கு தெரியாது. அவர் கூடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது, அவர் வந்து கூடுறாரு. ஆனா அதனால்தான் ஆண்டவர் என்ன
அப்போ ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் கூட சொல்றாரு, என் வீடு ஜெப வீடு. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, என் வீடு ஜெப வீடு. அப்போ ஜெப பத்தி என்ன கேட்டீங்க? எத்தனை பேர் கை தூக்குங்க? பிசாசு உங்களே ஜெப பத்தி படிக்கிறதுக்கு பார்க்கிறதுக்கு உங்களை விட மாட்டாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டா சத்தியத்தை அறிவீர்கள், சத்திய உங்களை விடுதலை கொடுத்துருவோம். உங்களுக்கு அடிமையா வைக்கிறதுக்கு பார்க்கிறாரு. யூ ஹேவ் டு பி அலர்ட். அதான் போல் சொல்றாரு, பீட்டர் சொல்றாரு, விழித்திருங்க, விழித்திருங்க, தெளிந்த விழித்திருங்க. யூ மஸ்ட் பி அலர்ட் ஆல் தி டைம். ஒரு வீட்ல எத்தனை திருட வர போறாரா, நீ மஸ்ட் விழித்திருங்க. அப்புறம் அப்புறம் என்ன ரெண்டாவது என்ன? விழித்திருங்க. ரெண்டாவது அது 3 தெளிந்த புத்தி. புத்தி உள்ளவர் அடிங்க ஆல் தி டைம். நல்ல அவர் வந்து பாகை தேடிக்கிட்டே இருக்கிறாரு, என் வீடு எப்போ மோசமாகும். அப்போ சில டைம்ல நைட் டைம் வந்தோம், ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நேரத்துக்கு நேரம் வந்து சாப்பிடுறோம். அது மறக்காம சாப்பிட வந்து யாரும் மறக்க மாட்டாங்க. உண்மையா பொய்யா நான் சொல்றேன். ஆனா ஜெபிக்கிறதுக்கு சொல்றேன், ஐயா அவ்வளோ டயர்டா இருக்கிறேன், தூங்குது. நல்லா பேசுவாரு, நான் சொல்றேன் உங்களுக்கு, பேசுவாரு. சாப்பாடுக்கு வந்து ஏய் இன்னைக்கு அம்மா வந்து என்னமோ வச்சிருக்கிறாங்க, நல்லா பொடிச்சுக்கிட்டு நல்லா போய் சாப்பிட்டு வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன வசனம் சொல்லி, எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து நீ கவலைப்படாம இருந்தா, ஐயா அம்மாமார்களே, தண்டனைக்கு எப்படி தண்டனை காத்துக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. இப்போதான் நீங்க அலர்ட்டா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். ஓகே. அப்போ இயேசு சொன்னாரு, இயேசுவோட ஜெப வாழ்க்கை, அவரு மனுஷனா இருந்து 6 மணிக்கு ஏந்திரிச்சாரு சொல்லுங்க, 5:30 மணிக்கு ஏந்திரிச்சாரு சொல்லுங்க. அவர் வந்து 10 மணிக்கு ஜெபிக்கலாமே. நான் ஒரு காலத்துல கடவுளை மனுஷனா இருக்கிறேன். சமமா கிளைம் பண்ணல. ஒரு மனுஷனை என்ன செய்யணுமா அதை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு கடற்பதா? யூ நோ தி சீக்ரெட். இவருக்கு 5:30 மணிக்கு ஏந்திரிச்சு ஜெபிப்போம். தெரியுமா? தெரியுங்களா? அவர் மனுஷனா இருந்து 5:30 மணிக்கு ஏந்திரிச்சு கடவுளை யார் ஏந்திருக்க முன்ன அவர் என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சார். என்ன? அவரை காலை ஏந்திரிச்சு ஆண்டவரே வாழ்த்தினாரு, அவரை உயர்த்தினாரு. அந்த ரகசியம் எவ்ரிபடி தெரிஞ்சா, அதனால்தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க 5:30 மணிக்கு. ஆனா அந்த பேதுரு அவ்வளோ கடவுளை கனப்படுத்தினால, சரி இயேசு ஆண்டவர் கனப்படுத்தினால கடவுள் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? என்ன செஞ்சாரு? பிலிப்பியர் 2:10 படிங்க சிஸ்டர். அது உங்களுக்கு அவர் உயர்த்துவாரு. நீங்க அப்படி கனப்படுத்தினா 2:10 யார் அது பின்னால படிங்க சீக்கிரமா, பின்னால எடுத்தோட படிங்க. 2:10 எடுத்து கஷ்டலா, சோ ஸ்லோ. 2:10 பிலிப்பியர் 2:10 படி, எடுத்து படி. இயேசுவின் நாமத்தில் வானோர் யூதலோதோர் பூமியின் 9 படி. ஆதலால் தேவன் எல்லாவற்றிலும் மேலாக அவரை உயர்த்தி. எதனால உயர்த்தினாரு? இவரு கடவுளை உயர்த்தினாரு. அப்புறம் கடவுள் என்ன செஞ்சாரு? இயேசுவின் நாமத்தில் 9 படி. என்னலாம்? ஓகே படி. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. அதனால you want to know, தாவீது 5:30 மணிக்கு எழுந்திருச்சாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. கடவுள் எங்க வச்சினாரு? ராஜா பதவியில வைத்தினாரு. யாரு? ஜோசப் வந்து என்ன செஞ்சாரு? அவரு என்ன, அவர் சொந்த குடும்பம் அவர் வெறுத்துட்டாங்க. ஆனா அவர் கடவுளை கனப்படுத்தினாரு. கடவுளை பிரசிடென்ட் டு பிரைம் மினிஸ்டர் சிறைச்சாலையில இருந்து உயர்த்தினார். அப்போ சரி, நம்ம வந்து பாருங்க,
சரி 43. ஸோ பிசாசு என்ன செய்யறாருன்னா, அப்போ அவர் உங்க உள்ள பூந்துட்டானா, சில உள்ள பூந்துட்டாரு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர் ஒரு காலத்துல சிகரெட் விட்டுட்டாங்க, குடியெல்லாம் விட்டுட்டாங்க, வெத்தலை பாக்கு விட்டுட்டாங்க. ஆனா இப்ப நான் பார்த்துட்டு வர்றேன், வெத்தலை பாக்கு போடுறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. அப்புறம் என்ன எல்லாம் முந்தி ஆரம்பத்தில் என்னென்ன செஞ்சாங்களோ அப்படி என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த சிகரெட் ஆவி அவங்க உள்ள போந்துருச்சு, வெத்தலை போட்டுற ஆவி அவங்க உள்ள போந்துருச்சு. அப்புறம் சாராயம் ஆவி, ட்ரிங்கிங் இஸ் a spirit, சிகரெட் இஸ் a spirit. அப்புறம் வெத்தலை பாக்கு எல்லாம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் நாளைக்கு போன பிறகு அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? முன் நிலைமை பின் நிலைமை. நம்ம சபையில ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டாரு. அவங்க ரட்சிப்பு அந்த மாதிரி ரட்சிப்பு நான் வாழ்க்கையில பார்த்தது இல்லை. பயங்கரமான குடிக்காரர். அப்போ அவங்கள போய் என்ன செஞ்சோம், ஒரு கோரியன் பாஸ்டர் இருந்தாரு. அவங்க போய் அந்த வீட்டுக்கு போய் அவரை ஜெபிச்சோம். உண்மையை சொல்ற, அவர் குடிச்சு மூத்திர பெஞ்சிட்டு அப்படியே படுத்திருப்பாரு. அப்படியே ஷார்ட்கட்ல அப்படியே அவர் வீட்டு உள்ள போய் அவங்க பார்த்து நாங்கள் ஜபிச்ச பிறகு அவருக்கு பரிபூர்ண ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே மக்கள் வீட்டுக்கு போறோம். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? துணியெல்லாம் காயப்பட்டு மூத்திர துணியெல்லாம் சொல்றாங்க, எல்லாம் சுத்தமா வீடு சுத்தம் பண்ணி அழகா உட்கார்ந்து இருந்தாரு. பாஸ்டர் கடவுளை பரிபூர்ண குடியிலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு. அவருக்காக பிள்ளைங்களுக்காக என்ன இல்லை, அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்ல ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் நல்ல பிள்ளைங்க பர்த் சர்டிஃபிகேட், அவருக்கு நல்ல வேலை கிடைச்சது. ஆனா நீ பிசாசை நீ கேர்ஃபுல்லா இல்லாட்டி அவங்க பின்னாலே போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல. அப்போ அவங்க பேரை கேட்டீங்கன்னா பாருங்க, இல்லை பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சா இப்போ நாகரிகமா வாழலாம் அப்படியே போயிட்டு கடைசியில கொஞ்சமா மாட்டி திருட்டாரு, ஜெயிலுக்கு போனாரு. அப்புறம் பிள்ளைங்கள் நல்ல பிள்ளைங்கள், நம்ம சண்டே ஸ்கூல் 6-7 அவங்க பிள்ளைங்கள் தான், நல்ல பிள்ளைங்கள் எல்லாம் சிதறி போயிட்டாங்க. ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணிட்டாங்க. பம்பாய் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க. ஆனா முன் நிலைமை நல்லா இருந்தாரு. அப்போ முன் நிலைமை நல்லா இருக்கும். நீ கேட்கலாட்டி பின் நிலைமை எப்படி இருக்கும்? மோசமா இருக்கும். So you have to be careful. You have to be, your house should be the house of prayer. House should be what? House of prayer. அதனால தான் ஆண்டவர் காலையில் ஜெபிச்சாரு, சாயங்காலம் ஜெபிச்சாரு. அப்போ விசுவாச கூட செஞ்சாரு. ஏன்னா கேளுங்க, பிசாசு யாரு? ஒரு ஆவி. கடவுள் ஒரு ஆவி, நீங்க ஒரு ஆவி. 3 பேர் போராட்டம். அப்போ உங்க ஆவி அடிக்கடி பால் சொல்றாரு, ஆவியில பலமா இருங்க. ஏன் சொல்றாங்க தெரியுங்களா? பிசாசு தந்திரம் உள்ள பிசாசு. உங்க தந்திரமா பிடிச்சி குடும்பமே குட்டி சொல்ல போட்டாங்க. கடைசியில சாம்சன் முன் நிலைமை எப்படி? முன் நிலைமை பெஸ்டா இருந்துச்சு. சாம்சன் கதை தெரியுமா? சாம்சன் கதை முன் நிலைமை நல்லா இருந்துச்சு. என்ன எப்படி நல்லா இருந்துச்சுன்னா, கர்த்தரோட பலத்தினால ஒரு கழுதையோட எலும்பு எடுத்து 1000 பேர் கொண்டு விட்டாங்க. ஆனா பிசாசு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க கொஞ்சம் மேல போன பிறகு கொஞ்சம் கீழே பாருங்க. இங்க இருந்து வந்தீங்க, என்ன வேலை செஞ்சீங்க, இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதான் தாவீது ராஜா போது சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பர்சனல் ஸ்தோத்திரி. அவர் செய்த எல்லாம் அவர் வெரி வெரி கேர்ஃபுல். தாவீது, you must remember, நீங்க மேல போனோன்னு
கீழே கொஞ்சம் கட்டி பாருங்க, நான் எவ்வளோ தூரத்தில் மேலே வந்துருக்கேன், நான் மிந்தி ஜபிக்க மாதிரி இப்போ ஜபிக்கிறேம்மா, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, வீடு ஜப வீடு. அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏன்னா ரெண்டாவது என்ன சொன்னாரு, 18 2 சொல்லப்பட்டுக்கு எப்பொழுது என்ன, எப்பொழுது ஜப பண்ணி கொண்டு இருக்கணும், எப்பொழுது நீ ஜபிச்சுட்டு இருக்கணும், விடாம சொல்றாரு, விடாம ஜபிச்சுட்டு இருக்கணும். இது ஜபிக்க ஜபிக்க ஆவி நீங்க மேல இருக்கும் போது பிசாச உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா பாருங்க, சாம்சன் நல்ல மேல போனோன்னு கடவுளே மறந்துட்டாரு. அவர் பத்தி சொல்லி முடிக்க போவாங்க. நியாயாதிபதி புஸ்தகத்தை நாம் பற்றி போவாங்க. ஜட்ஜஸ்க்கு போவாங்க. ஜட்ஜஸ் 16 எல்லாம் பைபிள் கவனிங்க. யூ மஸ்ட் நோ சாம்சனுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். வாங்க சிஸ்டர், இங்க 16வது அதிகாரம் 19, 20, 21. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். ஓகே, கொஞ்சம் சொல்லுங்க. பாருங்க, வெளிச்சத்துக்கு நம்ம வெளிச்சத்தின்குள்ள, அப்போ வெளிச்சத்துக்கு இருளுக்கு என்ன ஐக்கியம், என்ன செஞ்சாரு, ஒரு ஒரு அபிசுவாசி தொடர்பு வச்சு இழுத்து மடியில வச்சாரு. பாருங்களா, மடியில வச்சாரு. மடியில அபிசுவாசி மடியில வச்சோட என்ன நடந்துச்சு பாருங்க. பாருங்க, அவன் தலையின் மயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். இல்ல, ஆண்டவர் அவன் விட்டு தட்டாடி ஒரு இடத்துல இருக்குல்ல, அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. முதலாவது என்ன போயிடுச்சு, சொந்த பலம் நீங்கிடுச்சு. ரெண்டாவது கர்த்தர், அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், ஓகே, என்ன ஆச்சு, கர்த்தர் விட்டு போயிட்டு தெரியாது. என்ன தெரியுங்களா, அவ்வளோ பெரிய மனுஷன் கடவுள் அவர் விட்டுட்டு போயிடாது, அவர் அறியாம இருந்தார். சில டைம்ல நீங்க அறியாம இருக்கலாம், ஓ கடவுள் இருக்கிறாரே, கடவுள் இருக்காருன்னு. சில டைம்ல நீங்க சோதித்து பார்க்கணும், கடவுள் இருக்கிறா இல்லைன்னு. ஏன்னா பயங்கரமான டைம்ல நம்ம வர்றோம். ஆனா சாம்சனோட கதை நீங்க படிக்கும் போது ரொம்ப தூரமான கதைங்க. அவரு கொஞ்சம் டைம்ஸ் ஓகே, 16, 27, 28. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரும் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 பெண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி. ஓகே, போதும் சார். 21 தான் முக்கியமான என்ன நடந்துச்சுன்னு படிக்கணும் சார். என்ன பெலிஸ்தர் அவர் என்ன செஞ்சாங்கன்னு, பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி, ஐயோ என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, பிசாச கையில நீங்க ஆகப்பட்டா என்ன செய்வார் தெரியுங்களா, அவரை குத்திச்சு இப்படிதான் என்ன செஞ்சாரு, 1000 பேரு பெரும் கழுதை வச்சு 1000 கொண்டு விட்டாரு. ஆனா எப்படி பழி வாங்கினா தெரியுங்களா,
என் பெண்களை அனுப்பி அவரை மயக்கி மடியில வச்சு என்ன அவரு கத்தர் விட்டு போன உடனே பிலிஸ்தர் வந்து 2 கை வச்சு அப்படியே 2 கை முடிஞ்சு எடுத்துட்டாங்க. அப்போ அதுல தான் புத்தி வந்துச்சு. அப்புறம் இப்போ கடவுள் தேடுறாரு. இப்போ கண்ணு போன பிறகு சம்சன் கடவுளை நோக்கி தேடுறாரு. லாஸ்ட் கடவுள் வந்து இரக்கமுள்ள கடவுள், இரக்கமுள்ள கடவுள். ஆண்டவரே, நான் செஞ்ச தவறுக்கு என் கண்ணு போயிடுச்சு ஆண்டவரே, ஆனா ஒரே சான்ஸ், நான் பழி வாங்கணும் ஆண்டவரே, இந்த பிலிஸ்தருக்கு நான் கை வாங்கணும்னு சொல்லிட்டு சம்சன் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அந்த 2 தூண் இருக்கும். அந்த தூணுக்கு 2 பேர் போய் கை நின்று சொன்னாங்க. அவர் சொன்னார், ஆண்டவரே, அந்த மிந்தி பலத்தை எப்படி இந்த அந்த பலத்தை கொடு ஆண்டவரே கொடுத்து 2 கையில வச்சு அந்த 2 தூண் தள்ளி அந்த மேல பெலிஸ்தர் மேல உழுதி இவரு செத்தாரு, பெலிஸ்தர் செத்தாரு. ஆனா ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. அதனால எத்தனை பேரு எப்படி ஜெபிக்கிறீங்க தெரியாது, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க தெரியாது, எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறீங்க. சேத்தான் போய்கிட்டே வர்றாரு, சுத்தி வர்றாரு. அப்ப கொஞ்சம் போயிட்டாரு, சில வீட்டுல போயிட்டாரு, சொல்ல மாட்டேன் யார் வீட்டுல போயிட்டாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அவரே உங்களை கட்டுறதுக்கு முன்னே 2 கைகள் ஓட்டி, அப்பா ஆண்டவரே ஜபாதிய ஊற்றும் ஆண்டவரே, வேதவா நீதி மேல பசித்தாகும் மூலம் வாக்கியம் ஆண்டவரே, வசன மேல பசித்தாரும் ஆண்டவரே.